இது அறநிலையத்துறையா இல்ல அன்பு நிலையத்துறையான்னு தெரியல. அவ்வளவு காதல் திருமணங்களை அந்த ஜெயர்பாபு அவர்கள் நடத்திட்டு இருக்காங்க. இந்த இளைஞர்கள் பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சி. எல்லாருமே நல்லா படிச்சிருக்கிறாங்க, அது மிகுந்த கூடுதல் மகிழ்ச்சி. ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்பு இதெல்லாம் சாத்தியம் இல்லை. மணமக்களை நான் கேட்டுக்கொள்ளணும், உங்களுடைய அப்பா அம்மா உங்களுடைய தாத்தா பாட்டியுடைய திருமண பத்திரிகைகள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க பேருக்கு பின்னாடி அவங்க வாங்கின படிச்ச பட்டம் பேர் இருக்காது, அவங்களுடைய சமுதாய பேர், அவங்களுடைய சாதி பேர் தான் இருந்திருக்கும். அதுதான் தமிழ்நாட்டு இப்போ சமீபத்தில் நடக்கிற திருமணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சாதி பேர் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கிறது இல்லை. அந்த மணமகளோ படிச்சு வாங்கின, கஷ்டப்பட்டு படிச்சு வாங்கின அந்த பட்ட பெயர் போட்டுக்கிறாங்க. இந்த பெருமை இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இருக்கு. இதற்கு காரணம் நம்முடைய திராவிட இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகமும் முத்தமிழ் கலைஞர் அவர்கள், தந்தை பெரியார் அவர்கள், பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவங்க நடத்திய பல்வேறு போராட்டங்கள் காரணமாக தான் இத்தனை சீர்திருத்தங்களும் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறது. குறிப்பா இன்னைக்கு நிறைய மகளிர் வந்திருக்கீங்க. மகளிருக்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திட்டு வர்றார். சிலவற்றை மட்டும் இங்க குறிப்பிட விரும்புகின்றேன். முக்கியமாக மகளிர் விடியல் பயண திட்டம் கையெழுத்திட்டார் நம்முடைய முதலமைச்சர். பொறுப்பேற்ற முதல் கையெழுத்து மகளிருக்கான இந்த விடியல் பயண திட்டம். இந்த விடியல் பயண திட்டத்தின் மூலமா இந்த 4.5 வருஷத்துல எத்தனை மகளிர் எத்தனை முறை நம்ம பயணம் பண்ணிருக்கீங்க? கிட்டத்தட்ட 780 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க. இதை நகைச்சுவைக்காக சொல்ல, ஒரு திட்டத்தை எப்படி அழகா பயன்படுத்தணும்னு மகளிர்கிட்ட தான் நம்ம கேட்டு கத்துக்கணும். அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி. ஒவ்வொரு மகளிரும் இந்த திட்டத்தின் மூலம் மாசம் 1000 ரூபாய் சேமிக்கிறாங்க.